மாவட்டம் கடமலைக்குண்டு அருகே மலை கிராமத்தில் உள்ள தோட்டத்துக்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் 50 தென்னை மரங்களை சேதப்படுத்தியது. குறிப்பாக தென்னை மரத்தின் குருத்து பகுதியை சேதப்படுத்தியதால் மீண்டும் துளிர்விட முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக வேதனையுடன் தெரிவித்திருக்கும் விவசாயிகள் காட்டு யானை புகுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ஐயங்கோவில்பட்டு தென்னமாதேவி பகுதியில் தொல்பொருள் எச்சங்கள் கண்டறியப்பட்ட பகுதிகளில் முதற்கட்ட ஆய்வு 2 மாதங்களில் தொடங்க உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நம்மளோட ட்ரோன் சர்வேல லைடார் சர்வே வச்சுட்டு எவ்வளோ தூரம் நம்ம இந்த சர்வேயை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு கட்டம் வரும். ஸோ அந்த பணிகள் முடிவடைந்த பின்னாடி இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ முதற்கட்ட ஆய்வு ப்ரிலிமினரியில் இங்கே என்னென்ன ஏஜுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த எந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸில் நம்ம கொஞ்சம் இன்டென்சிவ் பேசிஸில் நம்ம அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சிருவோம். நாகை மாவட்டம் உத்தம சோழபுரம் பகுதியில் வெட்டாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50 கோடி மதிப்பில் கட்டப்படும் தடுப்பணையை பூதங்குடி கிராமத்தின் அருகே அமைக்க வேண்டும் எனவும், உத்தம சோழபுரத்தில் தடுப்பணை கட்டுவதால் விவசாய நிலங்கள் பாதிக்கக்கூடும் என்றும் அச்சம் தெரிவிக்கின்றனர். போலீசாரின் அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதால் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே உள்ள போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்ததால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அகிலாண்டபுரம் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்ற இளைஞர் கடந்த 12ஆம் தேதியன்று போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார். அன்றைய தினமே மையத்தின் கழிவறையில் அரவிந்த் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. அரவிந்த் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக உறவினர்கள் கொடுத்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீதி வேண்டும், நீதி வேண்டும், செத்தவனுக்கு நீதி வேண்டும். இதன் காரணமாக திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொள்ளாச்சியில் சடலங்களை எரியூட்ட நேரத்தின் அடிப்படையில் கட்டண கொள்ளை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொள்ளாச்சி உடுமலை சாலையில் இயங்கி வரும் மின் மயானத்தில் சடலத்தை எரியூட்ட நகராட்சிக்கு 250 ரூபாய் மட்டுமே கட்டணமாக செலுத்தப்படுகிறது. ஆனால் மயானத்துக்கு வரும் பொதுமக்களிடம் விண்ணப்ப கட்டணம், அமரர் ஊர்தி, சடலத்தை எரியூட்டும் கட்டணம் என 4500 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், அரை மணி நேரம் கூட தாமதமாக வந்தால் கூடுதலாக 1500 ரூபாய் கேட்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் பூபந்தியில் தனியார் பள்ளியில் படித்த பீகாரைச் சேர்ந்த மாணவி பிரீத்தி தமிழ் பாடத்தில் 96 மதிப்பெண்கள் எடுத்து பலரையும் வியக்க வைத்துள்ளார். பீகாரைச் சேர்ந்த பல்ராம் சர்மா சங்கீதா தம்பதிக்கு பிறந்த பிரீத்தி அங்குள்ள மணிமாறன் மெட்ரிக் பள்ளியில் படித்து வந்துள்ளார். சமீபத்தில் வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அவர் 500க்கு 462 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார். அதுவும் தமிழில் 96 மதிப்பெண்களை குவித்து பலரையும் வியப்படைய வைத்துள்ளார். மாணவி பிரீத்திக்கு பள்ளி ஆசிரியர்கள் பாராட்டு தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கராத்தே பயிற்சிக்கு சென்ற பள்ளி மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக மாஸ்டர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். எழிலிசை என்பவர் பல்வேறு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கராத்தே பயிற்சி அளித்து வந்துள்ளார். அப்போது மாணவி ஒருவரிடம் மாஸ்டர் அத்துமீறியது தொடர்பாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க கோரி நாகர்கோவிலில் பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல் உற்பத்தியாளர்களுக்கு மண் எடுக்க அரசு அனுமதி அளித்த போதும் செங்கல் விலையை குறைக்கவில்லை என்றும், சிமெண்ட், ஜல்லி, எம்சாண்ட் போன்ற கட்டுமான பொருட்களின் விலை 6 மாதங்களில் கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் கூறினர். இதனால் ஒப்பந்ததாரர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோடு வீடு கட்டும் ஏழை எளிய மக்களுக்கு பெரும் அடியாக விழுந்துள்ளதாகவும் கூறினர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை கலந்தாய்விற்கான விண்ணப்ப பதிவு 2,18,000 கடந்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான விண்ணப்ப பதிவு நேற்று மாலை 6 மணி வரை 2,18,019 உள்ளது. அதில் 1,48,605 மாணவர்கள் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தியும் 1,05,126 மாணவர்கள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை முன்னாள் காவல்துறை ஆணையரும் தமிழ்நாடு காவல் பயிற்சி கல்லூரி இயக்குநருமான சந்தீப் ராய் ரத்தோர் பெயரில் போலி சமூக வலைதள பக்கத்தை உருவாக்கி மீண்டும் சைபர் மோசடி கும்பல் கைவரிசை காட்ட முயன்றுள்ளது. அவரது பெயர் மற்றும் புகைப்படத்துடன் சைபர் குற்றவாளிகள் போலியாக முகநூல் கணக்கு துவங்கியுள்ளனர். இந்த கணக்கிலிருந்து போலீஸ் உயரதிகாரிகள், அவரது நண்பர்கள், உறவினர்கள் என்று பலருக்கும் நட்பில் இணைய அழைப்பு கொடுத்துள்ளனர். இதனை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை ரயில் நிலையத்தில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட வர்த்தக ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து மதுரை கோட்ட வர்த்தக மேலாளர் உத்தரவிட்டுள்ளார். செவ்வாய் இரவு நெல்லை ரயில் நிலையத்தில் மதுபோதையில் ரயில்வே ஊழியர்கள், பயணிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் தகராறில் ஈடுபட்டார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து ரயில்வே நிலையத்தில் தகராறில் ஈடுபட்டு இடையூறு ஏற்படுத்திய வர்த்தக ஆய்வாளர் அரவிந்த் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் அருகே சாலையோர கிணற்றில் தடுப்புகள் அமைக்க வேண்டும் என்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்கோவில் சங்கராபுரம் செல்லும் சாலையில் மாடாப்பூண்டி கூட்டுச்சாலை பகுதியில் பெரிய அளவில் பாதாள கிணறு உள்ளது. விபத்தை ஏற்படுத்தும் அபாயத்தில் கிணறு இருப்பதால் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பாரம்பரிய கட்டைக்கால் நடனம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த புது முயற்சியாக சிறுவர்கள் 20 பேர் கட்டைக்கால்களுடன் 1320 படிகளில் ஏறி அசத்தி உள்ளனர். சாக்கவுண்டன் பாளையத்தைச் சேர்ந்த வெல்டிங் தொழில் செய்து வரும் சங்கர் என்பவர் பாரம்பரிய கட்டைக்கால் நடனம் குறித்து மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தார். இப்போ 20 பேர் இருக்கிறோம். மென்மேலும் இந்த கலையை வளர்க்கறதுக்கும் இதை ஒரு சாதனையாக கொண்டு வர்றதுக்கும் முதல் முயற்சியாக சென்னிமலை 1330 படியை கட்டையை ஏறி வந்து இறங்கிட்டு இருக்கிறோம். இது 5வது முறையாக வந்திருக்கிறோம். இது மாதிரி மென்மேலும் கலையை வளர்க்க இது ஒரு உறுதுணையாகவும் இருக்குது. சாதனை செய்ய இது ஒரு முதல் முயற்சியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கட்டைக்கால் நடனமாடிய சிறுவர்கள் முருகனை வழிபட்ட பின் அதே கட்டைக்கால்களுடன் மலைப்படிகளில் இருந்து கீழே இறங்கி வந்தனர். சென்னை எர்ணாவூரில் குடியிருப்பு பகுதியில் வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சென்னை மண்ணடி பகுதியை சேர்ந்தவர் முஸ்தபா. இவர் எர்ணாவூர் ராமகிருஷ்ணா நகர் 5வது தெருவில் வீடு வாங்கி பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். சுற்றுச்சுவர் அமைக்க பள்ளம் தோண்டிய போது இரும்பு குண்டு ஒன்று கிடைத்துள்ளது. இது தொடர்பாக முஸ்தபா உடனடியாக எண்ணூர் காவல்துறைக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற வெடிகுண்டு நிபுணர்கள் அந்த குண்டை கைப்பற்றி ஆவடியில் இயங்கி வரும் ஒன்றிய அரசுக்கு சொந்தமான பீரங்கி தொழிற்சாலைக்கு சோதனைக்காக அனுப்பி வைத்தனர்.